யூதர்கள். இந்த யூதர்கள் அங்கே வந்தது மார்க்கம் பற்றிய நிறைய அறிவு மதீனத்து மக்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஏன்? அவர்கள் நபிமார்களை பற்றி பேசுவார்கள், மறுமை நாளை பற்றி பேசுவார்கள், மலக்குமார்களை பற்றி பேசுவார்கள், வேதங்களை பற்றி பேசுவார்கள், இறுதி நபி வருவார் என்ற முன்னறிவிப்பை பற்றி என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். இந்த அறிவெல்லாம் அந்த மக்கள் மூலம் இவர்களுக்கு என்ன செய்தது? கிடைத்திருந்தது. அவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு எழுத அந்த வாசிக்கின்ற அறிவென்பதில் வீதாசாரத்தில் அவர்கள் குறைந்திருந்தாலும் கூட இவர்களை படித்தவர்களாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். இதனால் யூதர்களுக்கும் மதீனத்து மக்களுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு அந்த மதீனாவில் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தினர் மட்டுமல்ல, நிறைய கோத்திரத்தினர் என்ன செய்தார்கள்? அங்கே இருந்தார்கள். ஆனால் அவுஸ் ஹஸ்ரஜ் தான் மதீனாவிலே மிகைத்திருந்தார்கள். அவுஸும் ஹஸ்ரஜும் ஒரே வழித்தோன்றர்கள் தான். அவுஸும் ஹஸ்ரஜும் ஒரே வழித்தோன்றர்கள் தான். ஆனால் அவங்க தான் மதீனாவில் என்ன செய்தார்கள்? மிகைத்திருந்தார்கள். அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக, அவுஸ் கோத்திரம் என்றால் நீங்க நினைக்க கூட 5 பேர் என்று சொல்லி, மதீனாவுடைய அறவாசியை பிரதிபலிக்கக்கூடிய கோத்திரமா இருக்கணும். ஹஸ்ரஜ் என்றால் மதீனாவுடைய அரைவாசியை பிரதிபலிக்கிற அளவுக்கு கோத்திரமா இருக்கணும். அதுக்குள்ள பல கோத்திரங்கள் இருக்குது. ஒரு கோத்திரத்தை எடுத்து அதுல பல பிரிவு இருக்குமா இல்லையா? அதுல பலவிதமான பிரிவுகள் இருக்குது. அதுல ஒரு சிலருக்கு கோட்டைகள் எல்லாம் வச்சிருந்தார்கள். அவங்களோட சேஃப்டிக்காக வேண்டிய பிரச்சனை வந்து அதுக்குள்ளதான் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். இதில் ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஅத் இப்னு முஆதை பொறுத்தவரைக்கும் அந்த மதீனாவுடைய அதாவது கோத்திர தலைவர்களில் மிக முக்கியமானவராக அவர் இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த ஹஜ்ஜுடைய காலம் இருக்கிறதே, அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர் மதீனத்து மக்களை அங்கே சந்திக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு வளமையாக ஹஜ்ஜுடைய காலத்தில் போய் இஸ்லாத்தை சொல்லுவார், இஸ்லாத்தை சொல்லுவார்கள். ஜாகிலிய மக்களுடைய ஹஜ்ஜுடைய காலம், இஸ்லாத்தை சொல்லுவார்கள். அப்படி சொல்ல சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் மதீனா வாசிகளுக்கு என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை சொல்கிறார்கள். மதீனா வாசிகளுக்கு இஸ்லாத்தை சொன்னவுடன் உடனே அவங்களோட உள்ளங்களுக்குள்ள அது ஏறிட்டு, நாம் இறுதி தூதர் விளங்கிட்டா, நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரம் உடனேயே என்ன செய்து விட்டது? அந்த மக்களுடைய உள்ளங்களில் ஏறிவிட்டது. அதற்கான காரணம் என்ன? இந்த ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்த அந்த அறிவு, இறுதி தூதர் ஒருவர் வருவார், அவர் அரபு பிரதேசத்தில் தான் வருவார், இந்த மாதிரியான முன்னறிவிப்புகள் அவர்களுக்கு இருந்தது. அவசரமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருந்தது. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ரகசியமாக ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் அங்க போய் மக்கள்கிட்ட சொல்ற நேரத்தில் அதை வந்து சரி கண்டு அதிகமான பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய பிரச்சாரம் நடக்கல, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உடனே அவங்க செய்தி அனுப்புறாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை படிப்பிக்க ஒருவர் தேவை, மார்க்கத்தை படிப்பிக்க ஒருவர் தேவை. அப்ப யார் போறாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி போறார். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் அங்க போறாங்க. அவர் எங்க போய் இறங்குறாரு? அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர் வீட்டில் என்ன செய்யறாரு? இறங்கி அங்க இருந்து மார்க்க படிப்பிச்சு முஸ்அப் இப்னு உமைரும் அஸ்அத் இப்னு ஸுராராவும் தான் முதலாவது ஜும்மாவே என்ன செஞ்சது? மதீனாவில் அவர்களால் தான் நடாத்தப்பட்டது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அங்க மார்க்க பிரச்சாரம் நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உஸைத் இப்னு ஹுதைர், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் 2 பேரும் இந்த மதீனால ரசூலுல்லாஹ்களை சந்திக்கிற பட்டியல்ல இல்லை. இவங்களுக்கு இந்த செய்தி வந்த உடனே கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு மாறிக்கொண்டு வராங்க என்ற செய்தி வந்த உடனேயே இவர்களை முதலாவது என்னன்னு கவனிக்கணும் அப்படி என்று சொல்லி உஸைத் இப்னு ஹுதைர் என்ன செய்றாரு? அந்த இடத்துக்கு போறாரு. இந்த பிரச்சாரம் நடந்துட்டு ஒரு இடத்துல அஸ்அத் இப்னு ஸுராரா இடத்துல அதை பார்ப்பதற்காக போறார். அங்க போனா அல் குர்ஆன் வசனங்கள் இவருடைய காதுகளில் விழுவுது. உஸைத் இப்னு ஹுதைருடைய காதுல விழுவுது. அவர் வந்து இவருடைய பெரியப்பட மகன். அப்ப காதுல விழுவுது. மனசுக்கு அவருக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த வசனங்கள்லாம் இனிமையாக இருக்கிறது, மனசுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக அவருக்கு இருக்கிறது. உடனே அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். யாரு? உஸைத் இப்னு ஹுதைர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அந்த அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆத் இந்த செய்தி எப்படி சொல்வது அப்படி என்று யோசிச்சுக்கொண்டு சஅத் இப்னு முஆத் இடத்துல வருகிறார்கள். சஅத் இப்னு முஆத் இடத்துல வந்து சொல்றாரு, உங்களுடைய அந்த அதாவது அஸ்அத் இப்னு ஸுராரா இருக்கிறாரு, அந்த மதீனாவில் ஹெல்ப் பண்ணவர், அவர் கூட இவருடைய மாமியிட மகன், தாய் வழி சொந்தத்தின மகன். அவருக்கு எதிராக மதீனத்து மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க, உங்களோட சொந்தக்காரர் தானே, சும்மா விடலாமா அப்படி என்று சொன்ன உடனே அவங்களுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடும்?
இந்த காலத்தில் இயக்க வெறி வர மாதிரி அன்றைக்கு என்ன செஞ்சிடும், கோத்திர வெறி வந்துடும். விளங்கிட்டா, கோத்திர வெறி வருது. கோத்திர வெறி வந்த உடனே போறாரு சஅத் இப்னு முஆத். அம்பையில் எடுத்துக்கிட்டு போனா உசைத் இப்னு ஹுதைர் சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்லை. அமைதியான ஒரு மார்க்க நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. கிட்ட நெருங்குகிறார். நெருங்க நெருங்க முஸ்அப் இப்னு உமைர் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்கள் இவர் காதல் என்ன செய்து விழுகிறது. காதல விழ உள்ளத்துக்குள்ள இஸ்லாம் ஏறுது. சரியா தானே இருக்குது. அன்சாரிகளுடைய ஸ்பெஷல் அதுதான், உள்ளம் வெள்ளையாக இருந்தது. விளங்கிட்டா, வேற அவங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போய் சேர்றதுக்கு பெரிய கரடு முரடான எந்த முயற்சிகளும் நடந்ததை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. அப்ப உள்ளத்துக்குள்ள அப்படியே இஸ்லாம் ஏறுது. கிட்ட போறாரு முஸ்அப் இப்னு உமைர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த கணவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவுஸ் கோத்திரத்துடைய மெஜாரிட்டியே, அதாவது பனு அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோத்திரம் தான் அந்த மெஜாரிட்டியே. அவர் அங்க போறாரு. அங்க போய் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னை மதிக்கிறீர்களான்னு கேட்கிறார். அந்த கோத்திரத்தினரை பார்த்து, மதிக்கிறோம். என்ன வார்த்தை ஏற்றுக்கொள்கிறான்னு கேட்கிறார். ஏற்றுக்கொள்றார். அப்படி என்றால் கலாமு ரிஜாலிக்கும் வ நிசாஇக்கும் ஹராமுன் அலைய ஹத்தா துஸ்லிம். உங்களோட ஆண்களோடு பெண்களோடும் நான் பேச மாட்டேன், பேசுவது எனக்கு ஹராம், நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வருகின்ற வரைக்கும், நீங்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு வருகின்ற வரைக்கும் உங்களோடு பேசுவது எனக்கு ஹராம். அப்படி என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் ஏற்ற மார்க்கத்தை புறக்கணிக்க எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பனு அப்துல் அஷ்ஹல் அனைவரும் கோத்திரமாக என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் ஃபகான மின் அஅதமின் நாஸி பரக்கத்தன் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலேயே இஸ்லாம் பிரச்சாரம் செய்வதில் மிகவும் பரக்கத்து கூடிய மனிதராக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சிம்பிளா என்ன செஞ்சாரு? அந்த கோத்திர பவரை வச்சு இஸ்லாத்துக்கு எடுத்தார். அவருடைய கோத்திர தலைமைத்துவத்தை வச்சு இஸ்லாத்துக்கு எடுத்தார். அன்புள்ள சகோதரர்களே, இவர் அதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமான இடமாக எந்த இடம் மாறுகிறது? மதீனா, யத்ரிப் என்ன செய்கிறது? ஒரு பொருத்தமான இடமாக மாறுகிறது. அப்ப சஅத் இப்னு முஆத் என்ன செய்றாரு? ப்ராமிஸ் பண்றாரு, வாக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தினரோடு மதீனா வருகிறார்கள். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, சஅத் இப்னு முஆதுக்கு இப்ப அடுத்த கட்டம் என்ன போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா, வேற ஊர்ல இருந்து வராங்கன்னா அடுத்த கட்டம் என்ன போகுது? தலைமைத்துவம் போக போகிறது. தலைமைத்துவம் அந்த இடத்திலிருந்து போக போகிறது. அதானே அர்த்தம். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த இடத்துல தலைவராக இருக்க போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு அடுத்ததாக சஅத் இப்னு உபாதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால தான் அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த ரெண்டு கோத்திரத்துக்கும் சரியான பகமை இருந்துச்சு, சரியான குரோதம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனே ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? இணைந்து விட்டார்கள். தலைமைத்துவம் யார கைக்கு போகுது? சஅத் இப்னு முஆத் கைக்கு. அந்த அளவுக்கு என்னது, அவர்கள் இஸ்லாத்தின் காரணமாக உடன்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிற்காலத்தில் ஒரு இடத்துல கேட்பார்கள், நீங்கள் எல்லோரும் குன்து முத்தஃபர்ரகீன ஃபஜமஅகுமுல்லாஹு பி, பிரிந்திருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை என்ன செஞ்சான்? சேர்த்தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருளை ஞாபகப்படுத்தி காட்டுவார்கள். இந்த பிரச்சனை இடக்கட அவங்கள்ட்ட வரும். பிற்காலத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமான அவதூறு வந்த உடனேயே உபய் இப்னு சலூலுடைய விஷயத்தில் அவுஸ் ஹஸ்ரஜ் கடையில் என்ன செஞ்சுட்டு பிரச்சனை வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் என்ன செஞ்சார்கள்? தனித்தார்கள். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து எப்படி வேகமாக இருந்தார் தெரியுமா? மௌத்தை நோக்கி வேகமாக இருந்தார். மௌத்தை நோக்கி என்ன செஞ்சாரு? வேகமாக இருந்தார். மௌத்தை வந்தா இறைவனுக்காக மரணித்தல் வேறு, மௌத்தை வேகமா தேர்றது இருக்குது. அது சஅத் இப்னு முஆதுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யலாம்? நிறைய காணலாம். நிறைய தியாகம் செய்தார். பொருளாதாரங்களை என்ன செய்தார்? நிறைய இழந்தார். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமானவராக மாறினார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே 6583வது இலக்கம். அன்சாரிகளுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி வருகிற நேரத்தில் சொல்லுவார்கள், உஹத்திஸுக்கும் பிகைரி தூரில் அன்சார், அன்சாரிகளுடைய வீட்டு கூட்டங்களிலேயே சிறப்பான இடத்தை சொல்லவா? சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு அப்துல் அஷ்ஹல், இந்த அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்தினர் இருக்கிறார்களே அவர்கள் தான் அன்சாரிகளிலேயே மிகவும் சிறந்தவர்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார கோத்திரம்? சஅத் இப்னு முஆதுடைய கோத்திரம். சொன்ன உடனே இஸ்லாத்துக்கு வந்தாங்களே அந்த கோத்திரத்தினர் தான் சிறந்த கோத்திரத்தினர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? நேரத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றிய நம்பிக்கை, ஒரு ஈமான் என்பது வளர்வதற்கு எவ்வளவு காலம் போகும்? காலம் போகுமா இல்லையா? ஒரு வருஷம் 2 வருஷமாவது போகும். ஆனா சஅத் இப்னு முஆத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விஷயத்துல எவ்வளவு நம்பிக்கை கொண்டார்னு பாருங்க. மக்காவில் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அதாவது உம்ராவுக்காக வேண்டி போறார். உமையத் இப்னு கலஃப் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையா வச்சிருந்தா. இந்த உமையத் இப்னு கலஃபும் இந்த சஅத் இப்னு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நண்பர்கள், 2 பேர் நண்பர்கள். இவர் சிரியாவுக்கு பிசினஸ் போற டைம்ல என்ன செய்வாரு, சஅத் இப்னு முஆத் வந்து சந்திச்சு அந்த பேசிட்டு போவார். ஏன்னா மதீனா இடையில இருக்கும். இவர் மக்காவுக்கு வந்தாருன்னா உமையத் இப்னு கலஃப் வீட்டுக்கு போவார். ஆனா சஅத் இப்னு முஆத் முஸ்லிம், உமையத் இப்னு கலஃப் காஃபிர். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அந்த தொடர்பு தொடர்கிறது. இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், மக்காவுக்கு ஒரு உம்ராவுக்கு வந்து தவாப் செஞ்சுட்டு இருக்கிறார். உமையத் இப்னு கலஃபோட சேர்ந்து தவாப் செஞ்சு கட்டிக்கிறார். தவாப் செஞ்சுட்டு இருக்கோல அபூ ஜஹல் பார்க்குறான். அபூ ஜஹல் பார்த்து சொல்றாரு, மன்ஹாதா, யார் இது தவாப் செய்யறாரு கேட்டு சொல்றாரு. சஅதான்னு கேட்கிறாரு. ஆம், நான் சஅத் இப்னு முஆத் தான். ததூஃபு பில் கஅபதி ஆமினன் வகத் ஆவைத்தும் முஹம்மதன் அஸ்ஹாபா. கௌபால வந்து நிம்மதியா தவாப் செய்றீங்களா? முகமதுக்கும் முகமதுடைய தோழருக்கு இடம் கொடுத்துட்டு இங்க வந்து நிம்மதியாக நீங்கள் தவாப் செய்கிறீர்களா அப்படின்னு. நஅம் ஆவைத்து முஹம்மதா, ஆம் நான் இடம் கொடுத்தேன்றார். அதுதான் சஅத் இப்னு முஆதுடைய வீரம். எங்க மக்கால இருக்கிறார். மக்கால இருந்து கொண்டு அவர்களுடைய எல்லைக்குள்ள இருந்து கொண்டு நான் இடம் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு வீரமான ஒரு தலைவராக என்ன செஞ்சாரு அந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் இருந்தார்கள். அவர் திருப்பி பேசினாரு, இவர் திருப்பி சொல்றாரு. அந்த டைம்ல உமையத் இப்னு கலஃப் கூட்டாளி இடையில பாஞ்சி, லா தர்ஃபா சௌதக அலா அபில் ஹக்கம், அபுல் ஹக்கமுடைய குரலுக்கு மேல உங்களோட குரலை உயர்த்த வேண்டாம். ஃபஇன்னஹு சய்யிது ஹாதல் வாதி, அவர் இந்த ஏரியாவுடைய தலைவர். அபுல் ஹக்கம் தான் அவருடைய பேர், காபிர்கள் சொல்லக்கூடிய பேர். யார் சொல்றாரு இது? உமையத் இப்னு கலஃப் சொல்றாரு. கோபம் வருது சஅத் இப்னு முஆதுக்கு. சஅத் இப்னு முஆதுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த உடனே என்ன செய்யறாருன்னா உடனே திரும்புறாரு உமையத் இப்னு கலஃப் பக்கம். இதுதான் அவருடைய நம்பிக்கைக்குரிய இடம். பார்த்து சொல்றாரு, உமையாவே, இப்படி நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஃபஇன்னஹு காத்திலுக், ஒரு நாள் உங்களை அவர் கொல்லுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படி என்கிறார்கள். சொன்ன உடனே உமையத் இப்னு கலஃப் என்ன செய்தாரு? அமைதியாயிட்டார். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் யுத்தமே நடக்கல. அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்று என்ன 1 வருஷம் 1.5 வருஷம் தான், அவ்வளவுதான் காலம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், உங்களை அவர் கொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே உமையா என்ன செஞ்சிடறாரு? அமைதியாகிறார். முஹம்மத் அப்படி சொன்னாரா? முஹம்மத் அப்படி சொன்னாரான்னு கேட்கிறார். ஆம் என்றாரு. இன் கான முஹம்மதுன் கால ஹாதா ஃபஇன்ன முஹம்மதன் லா யக்ஸிப், முஹம்மத் அப்படி சொல்லி இருந்தால் முஹம்மத் பொய் சொன்னதில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மக்கள் மனமுரண்டாகத்தான் நிராகரிக்கிறாங்களா இல்லையா? முஹம்மது இப்படி சொல்லி இருந்தால் முஹம்மத் பொய் சொன்னது இல்லை. அதான் அவன நம்பிக்கை. அது எப்படி வரும்? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சில வேளை. எப்படி நான் எப்படி அதை நம்பி சும்மா நம்பினாங்களா அப்படி என்ன நினைச்சுக்கணும்? அப்படியே இல்லை. 40 வருஷம் பொய் சொல்லாம இருந்தா தான் அது விளங்கும். எப்ப விளங்கும்? நம்ம 40 வருஷம் பொய் சொல்லாம இருந்திருந்தா அந்த பவர் விளங்கும். விளங்கிட்டா? பொய்கள் நமது வாழ்க்கையில அடிக்கடி சர்வசாதாரணமாக பாதிப்பில்லையோ இருந்தோ வருகிறது நம்மளோட வாயில. அந்த வாரதுனால அது எப்படி என்றது அது எங்களுக்கு என்ன செய்யுது? சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் 40-45 வருஷம் அல்ல, 50 வருஷம் பொய் சொல்லாத ஒரு மனிதரை பார்த்தா இவர் பொய் சொல்ல மாட்டார நம்பிக்கை தான் என்ன செய்யும்? வரும். ஃபஇன்ன முஹம்மதன் லா யக்ஸிப். உடனே போறார் வீட்டுக்கு. மனைவி அழைக்கார், உம்மு சஃப்வான். அலை சொல்றாங்க, அலம் தஸ்மஇ மா கால அஹியல் யத்ரிபி, என்ற யத்ரிப் நாட்டு சகோதரர் சொன்னதை கேட்கலையா? மதீனா வாசி சொன்னதை கேட்கல. என்ன சொன்னாரு? முஹம்மது என்னை கொல்லுவார் என்று சொன்னதாக அவர் சொல்கிறார். மனைவி சொல்றார், முஹம்மத் அப்படி சொல்லி இருந்தால் முஹம்மத் பொய் சொல்ல மாட்டார். முஹம்மது அப்படி சொல்லி இருந்தால் முஹம்மத் பொய் சொல்ல மாட்டார். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க பிரச்சாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. உண்மையே சொல்லக்கூடிய ஒருவர், முழு நம்பிக்கையுள்ள ஒருவர் மார்க்கம் பேசினாலும் உள்ரங்கமாக உள்ளத்தில் ஒரு உண்மைதான் சொல்றேன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ரசூலுல்லாஹ் 13-14 வருஷம் எடுக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்களா? அதுக்கு பின்னாலே காபிராகத்தான் அந்த ஆள் மௌத்தாக வேண்டிக்கு. பாத்தீங்களா? யாரு அவர்? காபிரா தானே மௌத்தா போறாரு. அதே உமையத் இப்னு கலஃப் என்ன முடிவு எடுக்கிறாரு? மதீனாவுக்கு போகக்கூடாது, முஹம்மதை சந்திக்க கூடாது முடிவெடுத்துட்டாரு. பத்ர் யுத்தம் வெளியே போற டைம்ல அபூ ஜஹல் கூப்பிடுறாரு. யார? உமையாவை. நான் வரல, நீங்களும் போங்கன்றாரு. விளங்கிட்டா? நான் வரலேன்டாரு. அதுக்கு பிறகு அபூ ஜஹல் சொல்ற, நீங்க வரலேண்டா இது பிழை,
இது யுத்தம், தலைவர் மாதிரிலாம் வரணும். உமையத்து இப்னு கலஃப் அபூஜஹல் மாதிரி ஒரு தலைவர் தான் வரணும்ன்றாரு. கடைசியில் போக ரெடியாக்குள்ள வைஃப் கேட்குறா, ஏற்கனவே உங்களோட கூட்டாளி சாத் சொன்னது ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். அப்படியே கேட்குறான். கேட்ட பின்னால் அவர் என்னது, இவர் நிர்பந்திக்க போறாரு. இவர் வந்து நேர டைரக்ட்லி போகல, ஒவ்வொரு இடமா இறங்கி பாதுகாப்பு போட்டு என்ன செய்யறாரு, போறாரு. கடைசியில் மதீனாவில் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார். விளங்கிட்டா யாரு, அவருக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பாதுகாப்பாக இருந்தும் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமிலே புகாரியிலே வரக்கூடிய செய்தி 3632 இலக்கம். இதில் எங்களுக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் சஅத் இப்னு முஆதுடைய நம்பிக்கை. சஅத் இப்னு முஆத் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு மதீனால இடம் கொடுத்து வச்சுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்காவில் உள்ள உமையத் இப்னு கலஃபை நான் கொல்லுவேன்றாங்க. அதை என்ன செஞ்சாங்க, ஆள் அடி மனசோடு என்ன செய்தார்கள், நம்பினார்கள். கொல்லுவார்கள் தான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கொல்லுவார் ரசூலுல்லாஹ் நேரடியாக கொல்லுவாங்கன்ற அர்த்தம் அல்ல, பத்ர் யுத்தத்தில் அவர் கொல்லப்படுவார் அதன் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு செய்தி. அடுத்தது இந்த சஅத் இப்னு முஆதுடைய சில முக்கியமான செய்திகள் பின்னால் நான் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாலே அவரது வரலாற்றில் நடந்த வேறு உபரியான சில செய்திகள். அதாவது முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 329 இலக்கம். இதில் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களது குரல்களை நபியுடைய குரலுக்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்ற அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அல் குர்ஆன் வசனம் இறங்கின உடனேயே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், இவரை பள்ளியை காணலை. இந்த வசனம் இறங்கின நாளில் இருந்து இவரை பள்ளிக்கு காணவில்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவர், முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர், வந்தா மட்டும்தான் கேட்கிறேன் இல்லை, வராட்டி என்ன செய்வாரு, கேட்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், யா அபா அம்ர், கூப்பிடுறாரு சஅத் இப்னு முஆத, அபு அம்ரே மா ஷஅனு சாபித்தின் இஷ்தகா, எங்க சாபித் இப்னு கைஸ காணல, ஏதாவது சுகையினமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார்கள். கேட்டவுடன் கால சஅதுன் இன்னஹு லஜாரி, அவர் ஏண்ட அடுத்த வீட்டுக்காரர் தான். சஅத் இப்னு முஆத் சொல்றாரு, ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரர். ஆனால் வமா அலிம்து லஹு பிஷக்வா, இதுவரைக்கும் அவருக்கு சுகமீனம் என்று நான் கேள்விப்படல, சுகையினம் என்று நான் கேள்விப்படவில்லை. கால ஃபஅதாஹு சஅது, சஅத் போறார், சாபித்ர வீட்டுக்கு போறாரு. போய் சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இப்படி விசாரிச்சாங்க, ஏன் வரலைன்னு கேட்டாங்க, சுகையினமான்னு கேட்டாங்க என்று சொன்ன உடனே சாபித் சொல்றாரு, உன்சிலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் இறங்கிச்சு உங்களுக்கு தெரியும். ரசூல் அதாவது நபியருடைய குரலுக்கு மேல குரலை உயர்த்த வேண்டாம் வசனம் இறங்கி தெரியும். அதே நேரத்தில் அன்னி மின் அர்ஃபைக்கும் சௌதா, உங்களையே மிகவும் குரல் உயர்ந்தவன் நான் தான், குரலால உயர்ந்தவன் நான் தான். ஃபஅன மின் அஹ்லின் நார், எனவே நான் நரகவாசிகளில் ஒருவன், நான் நரகவாதிகளில் ஒருவன். ஏன், நான் குரல் உயர்ந்த வேண்டும், பேச்சே என்ன செய்யும் அப்படித்தான் இருக்கும். அப்படி என்றால் நான் நரகவாதிகள் ஒருவன் அல்லவா, அதனால தான் வரவில்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், சாபித் இப்னு கைஸ் வேதனையோடு நிற்கிறார். குற்றமே செய்யாட்டியும் இயற்கையாக அதை இருந்தும் தாங்கள் குற்றவாளி என்று தங்களை குற்றம் சாட்டக்கூடிய உணர்வு அவர்களிடத்தில் இருந்ததனால்தான் நிறைய அவர்களால் திருந்திக் கொள்ள முடிந்தது. குற்றங்கள் இருந்தும் அதை ஆறுதல் படுத்தக்கூடிய மனோநிலை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் எங்களால் நிறைய மாற என்னது முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதை இப்போ சஅத் இப்னு முஆத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்று சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் இடத்தில் செய்தி அனுப்பினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஒரு மனிதனுடைய உணர்வு, இந்த இடத்துல நான் இதை எடுப்பதற்கான காரணம் சஅத் இப்னு முஆத் அவருடைய அண்டை வீட்டார். சஅத் இப்னு முஆத் தான் இந்த பஷாரத்தை என்ன செய்கிறாரு, நன்மாராயத்தை கொண்டு போய் சொல்கிறார் என்ற செய்தி வருவதனால் சஅத் இப்னு முஆதுக்கும் அனஸ் இப்னு நதருக்கும் ஒரு செய்தி, நீங்கள் கேட்ட செய்தி தான் என்றால் இந்த தலைப்பில் வந்ததால் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது புகாரியில் 2805 இலக்கம். அனஸ் இப்னு நதர் யார், அதாவது மாலிக் இப்னு அனஸ் இருக்கிறாரே, இந்த மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக் இருக்கிறாரே, அனஸ் இப்னு மாலிக்குடைய பெரியப்பா இந்த அனஸ் இப்னு நதர் என்றவர், அவருடைய பெரியப்பா. இவருக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்காததுனால அவர் சொல்றாரு, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் என்னது ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. யா ரசூலல்லாஹ், கிப்து அன் அவ்வலி கிதாலின் காத்தல்தல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களோடு செய்த முதல் யுத்தத்தில் என்னால் பங்கு கொள்ள முடியவில்லை. நீங்கள் செய்த முதல் யுத்தத்தில் என்னால் பங்கு கொள்ள முடியவில்லை. லஇனில்லாஹு அஷ்ஹதனி
ஃபீ கிதால் அல் முஷ்ரிகீன லா யரயன் அல்லாஹு மா அஸ்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தால், முஸ்ரிக்கீன்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை இறைவன் பார்ப்பான் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றான். அதாவது கலந்து கொள்ளவில்லையே, ஒரு யுத்தத்தில் தான் போராட கிடைக்கவில்லை என்பது ஒரு கவலை. அந்த கவலையை நான் நிறைவேற்றுவேன், ஒரு நாள் மாற்றம் செய்வேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்லுகிறார். உஹது யுத்தம், உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தம் தான் உண்மையான வீரர்களை நிறைய அடையாளப்படுத்திய யுத்தங்கள்ல உண்டு. அந்த யுத்தத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பார்க்கிற மக்கள் எல்லாம் சிதறுண்டு ஒவ்வொரு திசையில் என்ன செய்யறாங்க, ஓடுகிறார்கள். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடினார்கள். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் அனஸ் இப்னு நதர் பார்த்தார், இதான் இடம், இதான் நான் வாக்களித்தை செய்ய வேண்டிய இடம். வேகமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் உஹது களத்தை நோக்கி ஓடுகிறார்கள். முஸ்லிம்கள் நிறைய பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அனஸ் இப்னு நதர் ஓடுகிறார்கள். ஓடுகிற நேரத்தில் ஓடி வருகின்றவர்களில் சஅத் இப்னு முஆத் இருக்கிறார். ஓடி வருகின்றவர்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், கோத்திர தலைவர். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் கிடைத்த பின்னால் மதீனாவாசிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் இருக்கிறார்கள். ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் யா சஅத் இப்னு முஆத், அனஸ் கேட்கிறார், சஅத் இப்னு முஆதே, அல் ஜன்னத்து வ ரப்பின் நதர், சொர்க்கம், சொர்க்கம், நதருடைய தந்தை மீது சத்தியமாக சொர்க்கம் இருக்கிறது. இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத், உஹதிலிருந்து நான் சொர்க்கத்தின் வாசத்தை நுகர்கிறேன், சொர்க்கத்தின் வாசத்தை நுகர்கிறேன். இந்த வார்த்தை அவர் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்ள சொல்லி இருக்கவும் முடியும். அதே நேரம் ஆச்சரியம், அற்புதமாக அவருக்கு அது நடந்திருக்கவும் முடியும். காரணம், அவர் உயிரிழக்க வேண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கலாம், அந்த வாசத்தை அவருக்கு என்ன செய்திருக்கலாம், நுகர செய்திருக்கலாம். நம்ம இது உபமானமா மட்டும் என்ன செய்யலாது, விளங்க இயலாது. இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத், உஹதுடைய மலையடி வாரத்தில் இருக்க வாசத்தை நான் உணர்கிறேன், போங்க என்று சொல்றார் சஅத். சஅதால அசைய முடியவில்லை. சஅத் அப்படியே நிற்கிறாரு. அனஸ் இப்னு நதர் போறார், யுத்தம் ஒன்று செய்கிறார். அந்த யுத்தத்தை ஓரளவு பின்தங்க வைத்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கின்ற அளவுக்கு ஒரு யுத்தம் செய்கிறார். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. யாரு தெரியாது, கொண்டு வரப்பட்ட ஜனாசா யாருடைய தெரியாது. அந்த நேரத்தில் அவருடைய சகோதரி ஃபாத்திமா வாராரு. வந்து பெருவிரலை பார்த்துட்டு சொல்றாரு, இதான் அனஸ் இப்னு நதர், இவரே அனஸ் இப்னு நதர். காரணம், 80,00,000 காயங்கள் முடியல, 80,00,000 காயங்களோடு கொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்டார். அந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி போறக்குள்ள அனஸ் இப்னு நதர் என்னை சந்தித்தார், அதாவது உஹதுடைய வாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார். எப்படி மஸ்ததஅது ஃபமா சன, அவர் என்ன செஞ்சாரோ அதை என்னால் செய்ய முடியவில்லை, போக்குல நான் சந்திச்சேன் என்கிறாங்க. போகின்ற பொழுது அப்ப யாரோட கடைசியா பேசிப்பாரு, சஅத் இப்னு முஆதோட. அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை என்று சஅத் இப்னு முஆத் எல்லாம் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம விளங்கணும் என்ன தெரியுமா, அளப்பெரிய தியாகம் செய்தவர்களும் தங்களோட குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக இருந்தார்கள். இல்லைன்னா சஅத் இப்னு முஆதுக்கு ஒரு குறையா சொல்லலாமா? உஸ்மான் ரலியல்லாஹு ஓடினாங்க, ஹிஜ்ரத் செஞ்சவங்க ஓடினாங்க, எத்தனையோ பேர் அதில் ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா மன்னிச்ச ஒரு யுத்தம். ஆனால் சஅத் இப்னு முஆத் சொல்றாரு, அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பலவிதமான தியாகம் செய்தவர்கள் இந்த சஅத் இப்னு முஆத் இருந்தார்கள். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலேயே பிரதானமான செய்தி என்னவென்று சொன்னால் ஹந்தக் யுத்தம் தான். சஅத் இப்னு முஆதுடைய வரலாற்றில் பிரதானமான செய்தி ஹந்தக் யுத்தம். அது அல்லாமல் சில செய்திகளை சொல்வதாக இருந்தால், சிறப்புகள் என்று எடுப்பதாக இருந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அளவுக்கு அவரை பற்றிய நிறைய செய்திகள், வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. ஆனால் பிரதானமான செய்தி, முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம், அவர் கலந்து கொண்ட யுத்தம். 2வது யுத்தம் உஹது யுத்தம், அடுத்ததாக ஹந்தக் யுத்தம். இந்த யுத்தங்களில் அவர் என்ன செய்கிறாரு, கலந்து கொள்கிறார்கள். அதில் பிரதானமானது ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் சஅத் இப்னு முஆத் மிகவும் மனநொந்த ஒரு யுத்தம். யூதர்களோடு ஒப்பந்தம் பண்ணித்தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள வந்தாங்க. யூதர்களோடு ஒப்பந்தம் பண்ணித்தான் மதீனாவுக்கு வந்தாங்க. இப்படி ஒப்பந்தம் பண்ணி வந்த பின்னால இந்த யூதர்களுக்கு பிடிக்கல. யூதர்கள் எதிர்பார்த்த நபி எதிலிருந்து வரணும் என்று, அவர்களது பரம்பரையிலிருந்து வரணும் யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். இதனால அன்சாரிகள் பேத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்களோட பகுதியில் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து விட்டார்கள். அவங்க கோத்திரமா வந்தது அரபு நாட்டில் வந்து அவங்களோட இதுலேருந்து என்ன செய்வாங்க, உருவாகுவாங்க நினைச்சு. அரபிலிருந்து வந்தது அவர்களுக்கு ஒரு பொறாமையாக இருந்தது. அதனால அவருடைய முழு சிந்தனையும் என்ன தெரியுமா, அரபு கோத்திரங்களை எல்லாத்தையும் திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருந்தாங்க.
ஆனால் அவர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். உலக மகா யுத்தம் முதலாவது, ரெண்டாவது உலக மகா யுத்தம் பின்னால் இருந்த யூதர்கள் தான். ஆனால் அவங்க யுத்தம் செஞ்ச வரலாறு இல்லை. பின்னால் இருந்தது யூதர்கள் தான், அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. அவுகது நாரன் ஹர், யுத்தத்துக்கு நெருப்பு மூட்டுவாங்க, ஆனால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதே வேலையை மதீனால செஞ்சாங்க. எல்லா கோத்திரத்தோட பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி 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 எல்லா கோத்திரத்தை சேர்த்துட்டான். அஹ்ஸாப் விளங்கிட்டான், எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்தீங்கன்னா அழிச்சிடலாம் அப்படி என்று சொல்லிட்டு அவங்க மதீனால குந்திட்டாங்க. அவங்க யாரும் யுத்தத்துக்கு போகல, சேஃப்டி ஆகிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை போய் எதிர்த்து யுத்தம் செய்வது பொருத்தமில்லை. அவங்களை எங்க யுத்தம் செய்யணும்? மதீனாவுடைய எல்லைக்குள்ள வர விடாம அகல் தோன்றி அவர்களை என்ன செய்வோம், நாங்கள் யுத்தத்தை அழிப்போம். சில பகுதிக்குள்ளால மதீனாவுக்கு வர இயலாது, ஆனா ஒரு பகுதியால் என்ன செய்யலாம், மதீனாவுக்குள்ள என்ட்ராகலாம். அங்க நம்ம அகல் தோண்டுவோம் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து தோன்றாங்க. உள்ளுக்க பெண்கள் இருக்கிறாங்க. மதீனாவுடைய உள்பகுதியில் என்ன செய்யறாங்க, பெண்கள் இருக்கிறார்கள். அடுத்த யார் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இங்க யுத்தம் நடக்கிறது. சாத் இப்னு முஆத் மிகவும் வேதனைப்பட்ட ஒரு யுத்தம் அது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தின் பொழுது சில முக்கியமான செய்திகளை பாருங்கள். இந்த யுத்தத்திலே சாத் இப்னு முஆத் யூதர்களை மனசுல வச்சுக்கிட்டே யுத்தம் செய்தார். குறிப்பா பனு குறைதா, இந்த பனு குறைதா கோத்திரத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே யுத்தம் செய்யறாரு. அப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாத் இப்னு முஆத் இதெல்லாம் அணிகிறார். கவசத்தை என்ன செய்யறாரு, அணிகிறார். அந்த கவசத்துல இந்த அளவுக்கு கைப்பகுதிக்கு கவசம் துண்டு இல்லை. போகின்ற நேரத்தில் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா உம்மு சாதை கூப்பிடுறாங்க. சாதிர உம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, சாதில இதை மூடினா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா. அதுதான் மரணமாயிடுச்சு தெரியுமா. இறுதியில் மரணத்துக்கு காரணமான பகுதி அதுதான். ஆயிஷா கூப்பிடுற உம்மு சாதிட்ட இதை மூடினா நல்லது அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு எதுவும் இருக்கல. அப்ப தாய் சொல்ற உம்மு சாதே அஹ்தஅஹர்த, பிந்திட்டீங்க, அவசரமா போங்க, பிந்தி விட்டீர்கள், அவசரமா போங்கன்னு சொன்னாங்க சாத் இப்னு முஆத். அன்புள்ள சகோதரர், இறுதி யுத்தம்னு அவங்களுக்கு நினைக்கல. சாத் இப்னு முஆத் யுத்த களத்துக்கு போறாங்க. அந்த யுத்த களத்துல போய் கடுமையாக இரு பக்கத்து இந்த அம்பு எஞ்சப்படுது. அந்த யுத்த களத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு. மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அலி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற வீரமிக்க தலைவர்களை காண்பது அரிது. அப்படி ஒரு யுத்தம் செய்தார் அலி ரதியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். அதே போன்று சாத் இப்னு முஆத் என்ன செய்தார்கள், ஒரு பெரிய பங்களிப்பு செய்தார்கள். கோத்திர தலைவராக இருந்து அவர் என்ன செஞ்சுக்கலாம், பிந்தலாம். கோத்திர தலைவராக இது பிந்தலாம். ஆனால் அப்படி நினைக்கல. பத்ர் யுத்தத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு ஒரு இடமும் அமைச்சு தரோம், நீங்க அதுல ஏறீங்க, உங்களோட வாகனத்தில் உங்களோட வச்சிடணும், நாங்க முந்தி போறோம். வெற்றி பெற்றால் அதான் எங்களோட எதிர்பார்ப்பு, தோல்வி அடைந்தால் வாகனத்தை எடுத்து நீங்க போயிருங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொன்னார்கள். யாரு, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் யுத்த காலத்தில் இருப்பாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்தில் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்த பக்கத்தில் இருந்து ஹிப்பான் இப்னுல் அரிகா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர், ஹிப்பான், அம்பு சரியா எய்யக்கூடிய ஒருவர், எடுத்து என்ன செய்றார், சாத் இப்னு முஆத் டார்கெட் பண்ணி ஒரு அம்பைகிறார். அது சரியா இங்க வந்து படு, வந்து பட்ட உடனே அவர் வீசக்குள்ள சொல்றாரு, ஹுத்ஹா அன இப்னுல் அரிகா, எடுத்துக்கிட்டார். வணங்கிட்டானே, எடுத்துக்கல், நான் தான் இப்னுல் அரிகா அப்படின்றார். சரியா சாத் இப்னு முஆத் கை கடிக்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு வீரரா இருக்கணும். அவர் யுத்தம் செய்யறாரு, அவரை டார்கெட் பண்றாரு. அந்த களத்துல டார்கெட் பண்ணி சரியா இந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு, அம்பைகிறார். ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. ரத்தம் பீரிட்டு பாய்ஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு முஆத் எடுக்கிறாங்க. எடுத்து வாளுடைய, அதாவது ஒரு அம்புடைய ஒரு பகுதியை சூடாக்குறார்கள். சூடாக்கி ஒத்தடம் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூடாக்கி ரத்தத்தை நிறுத்துவதற்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, மறுபடி வெடித்து ரத்தம் வருது, மறுபடி வெடித்து ரத்தம் வருகிறது. மறுபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்தடம் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எடுத்துக்கங்க, பள்ளிக்குள்ள கொண்டு போங்கடா. சாத் இப்னு முஆத் எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள் கொண்டு போங்க, ஒரு கூடாரம் அடியுங்கள், டென்ட் அடியுங்க. சாத் இப்னு முஆத் கொண்டு போய் பள்ளிக்குள்ள ஒரு கூடாரம் அடிச்சு வைக்கிறாங்க. சாத் இப்னு முஆத் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறார், கையேந்துகிறார். அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துகிர் ஐனி மின் பனி குரைலா. யா அல்லாஹ், என் கண்களை பனு குரைலா யூதர்களுடைய விஷயத்தில் குளிர்ச்சி ஆக்கின்ற வரைக்கும் என்னை மௌத்தாக்கி விடாது. நான் பார்க்கணும், ரிசல்ட்டை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், என்னை மரணிக்க செய்து விடாது அப்படின்னு சாத் இப்னு முஆத் அவர்கள் கையேந்தி துஆ கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரத்தம் நிற்க ஆரம்பித்தது. ரத்தம் என்ன செய்யல, அதுக்கு பின்னால ஓடவில்லை. அப்போ சாத் இப்னு முஆத் கூடாரத்தில் இருக்கிறாரு. அவரால் யுத்தம் செய்யக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை.
அவ்வளவுக்கு பாதிப்படைஞ்சு, அவ்வளோ ரத்தம் ஓடுறீங்க, அவ்வளவுக்கு பாதிப்படைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளியில ஏன் வச்சாங்கன்னு சொன்னால் மருத்துவம் செய்வதற்கும் எல்லா விஷயத்துக்கும் லேசாக இருக்கும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. யுத்தம் முடிந்து நபி அவர்கள் பள்ளி வாயிலுக்கு திரும்புகிறார்கள். அப்படி திரும்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதங்களை வச்சுட்டு குளிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். குளிக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இது புகாரில் வரக்கூடிய 4122வது இலக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வஹுவ யன்ஃபுது ரஅஸஹு மினல் குபார் கது வதஅத ஸிலா. ஆயுதமெல்லாம் வச்சிட்டீங்களான்னு கேட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆயுதங்கள் எல்லாம் வைத்து விட்டீர்களா? வல்லாஹி மா வதஅதுஹு, நான் இன்னும் கீழே வைக்கவில்லை என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் இன்னும் கீழே வைக்கவில்லை. உஹ்ருஜ் இலைஹிம், பனு குரைதாவின் பக்கம் போங்கண்ணா. எங்க போங்க? பனு குரைதாவை நோக்கி போங்க, நான் இன்னும் வைக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? யுத்தம் உங்களுக்கு இன்னும் முடியல. அடுத்தது பனு குரைதா, அவர்கள் துரோகிகள். அவர்களுக்கு எதிரான அத்தனை வேலை என்ன செய்யணும்? வெற்றிக்கு என்ன நடந்திருக்கும்? அன்புள்ள சகோதரர்களே, அங்க போங்க என்று சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோழர்களும் அதே காயங்களோடு அதே கஷ்டங்களோடு என்ன செய்றாங்க? அங்க போறாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். அஹ்ஸாப் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்த பின்னால அங்க போறாங்க. அந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு பின்னால் அவர்கள் எமக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டார்கள், நாம் தான் யுத்தம் செய்வோம் என்று சொன்னாங்க. முடிஞ்சதோட இது எங்களுடைய ஆரம்பம் தான் என்ன செய்யும் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு முழு ஆக்களோட போய் என்ன செய்றாங்க? அங்க வந்து அவங்களுடைய கோட்டைகளை எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்க. சுத்தி வளைச்ச நேரத்தில் தீர்ப்பு இப்ப இறங்கணும், ஒரு முடிவுக்கு வரணுமே. இந்த முடிவுக்கு வருவதற்காக என்ன செய்றாங்கன்னு சொன்னால், சாதுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பனு குரைலாவுடைய மக்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த பனு குரைலா ஒப்பந்தம் செஞ்சது யாரோட? சாத் இப்னு முஆதோட. அவன் கோத்திரத்தோட ஒப்பந்தம் செஞ்சு அங்க வாழ்றாங்க. எனவே சாத் இப்னு முஆதுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். என்ன நினைச்சாங்க? சாத் இப்னு முஆது காலமாக எங்கள்கிட்ட காட்டின இறக்கம், காட்டினமா அன்பு, காலமாக காட்டின நேசம், இதெல்லாம் இன்னைக்கு வேலை செய்யணும்னு நினைத்தார்கள். உண்மையான ஈமான் தான் வேலை செய்யாது, இல்லாட்டி குணம் வேலை செய்யும். அந்த இடத்துல என்ன செய்து சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீர்ப்பாளராக ஆக்குமாறு சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதை அழைத்து வாருங்கள், சாதை அழைத்து வாருங்கள். சாத் ரலியல்லாஹு அவங்களை ஏத்துறாங்க. வளைஞ்ச வண்ணம் வாரார் சாத். இதுல கழுதையில வாரார். அந்த இடத்துல வந்து அவர் நிப்பட்டாங்க. சாத் இப்னு முஆத் இறங்குறாங்க. இறங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவரால் இறங்க இயலாது. இது எழுப்பி நிற்கிறதுக்கு ஆதாரம் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், போய் என்ன செய்யுங்க? உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து நில்லுங்க. அங்க போங்க, நாங்க தலைவருக்காக எழுந்து நில்லுங்கன்னு சொல்லல. தலைவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? அவர் கூமு இலா செய்து அங்க போங்கன்னாங்க. அப்ப போய் அவர்களை எடுத்து கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவ்வளவு காயம். சாத் இப்னு முஆத் காயமான நேரம். மதீனாவுடைய தலைமைத்துவம் நம்மளுக்கு இல்லாம போறது விளங்குது, மௌத்தாக போறேன்னு விளங்குது. இந்த இஸ்லாத்தின் மூலம் உலகத்தில் எதையும் சம்பாதிக்கல. கோத்திர தலைவராக இல்லாதது வேற. மதீனாலேயே உலகத்தை கொஞ்சம் நஞ்சம் அனுபவிக்காம 37 வயசு. எத்தனை வயசு? 37 வயசுல இருக்கிறார். இந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் எடுத்த இவர்கள் எல்லோரும் உங்களோட தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக இறங்கி இருக்கிறார்கள், உங்களோட தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக இறங்கி இருக்கிறார்கள். சாதே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. அன்புள்ள என்ன தீர்ப்பது? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லணும் என்பது அல்லது இவர்களை வெளியேற்றதா என்ன செஞ்சாலும் அது ஓகே அந்த இடத்துல. அப்ப சாத் இப்னு முஆத் தான் தீர்ப்பு சொல்லணும். அவர்கள் லேசா சொல்லிக்கலாம், இவங்களை என்ன செய்ய ஊர் விட்டு வெளியேற்றி விடுங்கள்னா அதான் அவங்களுக்கு விருப்பமாகவும் இருந்திருக்கும். சாத் இப்னு முஆத் சொன்னாரு, எனது தீர்ப்பு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் இவர்கள் எங்களோடு யுத்தம் செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும். எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும். அவருடைய அத்தனை பெண்களும் கைது செய்யப்பட வேண்டும். அப்படி என்று சொல்லி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பாக சொன்னார்கள். ஒரு கணமும் யூதர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு கணமும் யூதர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. நபி அவர்கள் சாதை பார்த்து சொன்னார்கள், ஹக்கம் தபி ஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொன்னீர்கள் சாதே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொன்னீர்கள் சாதே என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் அதான் அன்னைக்கு உள்ளது. நம்ம எவ்வளோ சங்கடப்படுவோம் அந்த மாதிரி கட்டமாக இருந்தால். எங்களை அழைத்து எங்களை தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அழைத்திருக்கிறாங்க. அழைச்சவங்க பக்கம் தான் அநியாயம் நடந்திருக்குது, அவங்களோட பக்கத்துலாம் குற்றமே இருக்குதுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் அதை நேர்மையாக சொல்லணும்னு நினைச்சாலும் கூட வார்த்தைகளில் கொஞ்சம் தடம்பரழுவோம், அதில் சொல்வதற்கு நேர்மை இல்லாமல் தடமாறுவோம். ஆனால் அப்படி அவர்கள்ட்ட இருக்கல. இறைவனது பார்வை, இறைவனை நோக்கி அந்த எண்ணம் தான் இருந்தது. அவர்களுடைய என்னது, இன்னி அஹ்கும் ஃபீஹி மன் துக்தல முகாத்திலத்துஹும்
அவருடைய பரம்பரைகள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய அதாவது யுத்தம் எங்களுக்கு எதிராக கிளம்பியவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, கொல்லப்பட்டார்கள். அதான் யுத்தத்துடைய தீர்வு. அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பின்னால் சஅத் இப்னு முஆத் மறுபடி கூடாரத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். கூடாரத்துக்கு அழைத்து வரப்பட்ட அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, மருத்துவம் அவருக்கு நடக்கிறது, மருத்துவம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சந்திக்க வருவார். யார? சஅத் இப்னு முஆத் சந்திக்க வருவாங்க. அப்ப சந்திக்க வர டைம் எல்லாம் அடிக்கடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார், உமர் ரலியல்லாஹு ஒரு புறம் இருந்து அழுவார்கள். அதை சஅத் இப்னு முஆதிடம் இருந்து இந்த செய்தி அறிவிக்கிறவர் சொல்றாரு, எனக்கு சஅத் இப்னு முஆத் சொல்றாரு, எனக்கு தெரியும் அபூபக்கருடைய அழுகையது, உமருடைய அழுகையது. அந்த அளவுக்கு அவர்களுடைய அழுகை, அதாவது அந்த மாதிரி அழுவாங்க, ரெண்டு பேர்லையும் அழுறாங்கன்னு எனக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல வந்து அப்படி தாடி அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன? சோகத்தின் காரணமாக, கவலையின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில் இருப்பார்கள். இப்படியே தொடர்ந்து அவருடைய நோய் என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ஒரு துஆ கேட்டார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்கள். இது புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னக தஅலம், நீ அறிந்தவன், அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக், எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உன் பாதையில் யுத்தம் செய்வதை தவிர. அதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. உன் பாதையில் யுத்தம் செய்வதுதான் எனக்கு மிகவுமே விருப்பமானது. கத்தபு ரசூலக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அக்ரஜுஹு, இவர்களெல்லாம் உன் தூதரை வெளியேற்றி அவர்களை பொய்ப்படுத்தி அநியாயம் செய்தார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதை தவிர இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பமான எதுவுமே இல்லை. துஆ கேட்கிறார். துஆல சொல்றாரு, சொல்லிட்டு அல்லாஹும்ம ஃபஇன்னி அதுன்னு அன்னக வலஅத்தல் ஹர்ப பைனனா, நான் நினைக்கிறேன் இத்தோடு யூதர்களுக்கும் எமக்கும் யுத்தம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், யூதர்களுக்கும் எமக்கும் யுத்தம் முடிந்தது என்று நான் நினைக்கிறேன், நீ வந்து முடிச்சிட்டாய்ன்னு நான் நினைக்கிறேன். ஃபஇன் கான பக்கிய மின் ஹர்பி குரைஷின் ஷைஉன் ஃபஅப்கீன லஹு, இதற்கு பின்னாலும் யுத்தம் ஒன்று இருக்கும் என்றால் என்னை உயிர் வாழ செய், என்னை உயிர் வாழ செய். அவங்க எதிர்த்து வரக்கூடிய யுத்தம் அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் என்னை நீ உயிர் வாழ செய்யா அல்லாஹ். ஹத்தா உஜாஹிதஹும் ஃபீக், உன் விஷயத்தில் நான் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக என்னை உயிர் வாழ செய். வஇன் குன்த வலஅத்தல் ஹர்ப், நீ யுத்தத்தை முடித்து விட்டாய் என்று சொன்னால், இதற்கு பின்னால் யுத்தம் இல்லை என்று சொன்னால், ஃபஃப்ஜுர்ஹா, என் காயத்தை வெடிக்கவை, என் காயத்தை வெடிக்கவை. வஜஅல் மௌத்ததி ஃபீஹா, எனது மரணத்தை அதில் ஆக்கிவிடு. அப்படி என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். காரணம் அது ஷஹாதத். அது என்ன? ஷஹாதத்தை கேட்கிறது பிழை இல்லை, அதாவது யுத்தத்துடைய தொடர்ச்சி. அப்போ வஜஅல் மௌத்ததி ஃபீஹா, எனது மரணத்தை அதிலே ஆக்கிவிடு என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் அதுக்கு துஆ கேட்டு ஒரு சில நேரங்களுக்கு பின்னால் இந்த பகுதியால் வெடிக்குது. இங்களால் என்னது? ரத்தம் வந்து என்னது? அவர் காயங்கள் பட்ட இடங்கள் இருக்குமே, அதால் இங்களால் கழுத்து பகுதிக்கால் என்ன செய்து வெட்டிச்சு ரத்தம் ஓடுகிறது, ரத்தம் ஓடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பள்ளியிலே பனு கிஃபாருக்கு ஒரு கூடாரம் இருந்துச்சு. பனு கிஃபாருக்கு ஒரு கூடாரம் இருந்தது. அவங்க பார்க்குறாங்க பள்ளிக்குள்ள ரத்தம் வருது, பள்ளிக்குள்ள ரத்தம் வருது. என்ன பள்ளிக்குள்ள ரத்தம் அப்படி என்று தேடி பார்த்தால் சஅதுன் யகுது, அதாவது சஅத் ஜுர்ஹுஹு தமன், ரத்தம் வழிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கு, வெட்டிச்சு ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிற சஅதை போய் பார்க்குறாங்க. சஅத் உடம்புலேருந்து ரத்தம் ஓடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து வந்தார்கள். சஅத் இப்னு முஆதை அணைத்து பிடித்தார்கள். சஅத் இப்னு முஆதை அணைத்து பிடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியிலெல்லாம் என்ன செய்து ரத்தம் வழிகிறது, நெஞ்சிலெல்லாம் ரத்தம் வழிகிறது. அந்த நேரத்தில் இப்போ நினச்சி பாருங்க அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் எவ்வளோ நேசம் வைத்திருப்பார்கள், ரத்தம் வழிந்து ஓடுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட கையிலேயே அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே மயங்குறார். மயங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிடிச்சி கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சஅத் மறுபடி கண் திறந்தார். கண் திறந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் என்ன செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் மரணம் எழுதினார்கள். மரணித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதை அணைத்து பிடித்துக் கொண்டு சஅதை பார்த்து சொன்னார்கள், லக்கத் அன்ஜஸ்தமா வஅத்த ரப்பக், உங்களது இறைவனுக்கு நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள் சஅதே என்று சொன்னார்கள். அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். வலயுன்ஜிஸன்னல்லாஹு மா வஅதக், உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான். உங்களுக்கு ஒரு வாக்கு அல்லாஹ் அளித்திருக்கிறான், அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க சொன்னாங்க.
அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இறைவனுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். அதில் சொல்றாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரம் மின் சய்யிதி கௌம், ஒரு கோத்திர தலைவர் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை வழங்கட்டும். கோத்திர தலைவர், ஏன்னா மற்றவர்களுடைய பங்களிப்பை விட உங்களோட பங்களிப்பு அதிகம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அல்லாஹ் கூலியை வழங்கட்டும். நீங்கள் அளித்த அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. லக்கத் அன்ஜஸ்த மா வஅத்த ரப்ப, உங்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். வல யுன்ஜிதன்னல்லாஹு மா வஅதக், உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே மரணித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை முன்னால வைக்கிறாங்க. வைக்கிற நேரத்தில் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத், சஅதுடைய மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் அசைந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அசைவ இறைவனுக்குரிய அதே தகுதியில் நம்ம விளங்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷ் சஅதுடைய மரணத்திற்காக அசைந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுனன் நசாயில் 2085வது இலக்கம், ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இவருக்காக அர்ஷ் அசைந்தது. வஃபுதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, அனைத்து வானங்களுடைய கதவுகளும் திறக்கப்பட்டன. வஷஹிதஹு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் தும்ம தம்மத்தன் சும்ம ஃபுர்ரிஜான், கபர்ல வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னலில் கபரி தம்மா, கபருக்கு ஒவ்வொரு நெருக்கம் இருக்கிறது. ஃபைன் நஜா மின்ஹு அஹதுன், யாராவது தப்புவதாக இருந்தால் லனஜா மின்ஹு சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் அதிலிருந்து தப்பி இருப்பார். சஅத் இப்னு முஆதை கபர் நெருக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அதாவது அது ஒரு கபருடைய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விதி. அதிலிருந்து யாராவது தப்புவதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் என்ன செய்திருப்பார்? தப்பி இருப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தில் கவலைப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய மரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு எல்லாம் பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அவருக்கு அழுகிறார் கடுமையா. எப்படி என்று சொன்னால், சஅத் ரலியல்லாஹுடைய பேரன் வாரார், வாக்கித் பேரன் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வகான வாக்கிது மின் அஹ்ஸனின் நாஸ் வ அதமிஹிம் வ அத்வலிஹிம், அதாவது இவர் வந்து உயர்ந்த மனிதராக, நல்ல அழகான மனிதராக இருந்தார் வாக்கித். அப்போ அவர் சொல்றாரு, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போன நேரத்தில் அனஸ்லாம் கேட்டாங்க, மன் அந்த, நீங்க யாரு என்று கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் நான் சொன்னேன், ஆனா வாக்கித் இப்னு அம்ர் இப்னு சஅத், சஅதுடைய பேரன் நான் சஅத் ரலியல்லாஹுடைய பேரன் என்று சொன்னேன். கால இன்னக பி சஅதின் அஷ்பா, சஅத மாதிரியே இருக்கிறீங்கன்னு சொன்னார். சஅதை மாதிரியே இருக்கிறீர்கள். சும்ம பகா, கண்ணீர் விட்டு அழுதார்கள். சஅதை மாதிரியே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். வ அக்ஸர், இன்னும் அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதார்கள். அதை சொல்லிட்டு சஅதை கண்ட அந்த ஞாபகம் மாறி வந்த உடனேயே தேம்பி தேம்பி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு ஒரு அன்சாரி, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அன்சாரி, அவருடைய பெரியப்பா தான் சஅத் இப்னு முஆத் உஹது யுத்தத்தில் சந்திச்சது. அப்போ அனஸ் அழுகிறார். அழுது விட்டு சொன்னார், ரஹ்மத்துல்லாஹி அலா சஅத், சஅது மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக, சஅதின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக. கானமின் அலமின் நாஸ், மக்களிலேயே மிகவும் சங்கைக்குரியவராக இருந்தார். வஅத்வலிஹிம், மிகவும் ஒரு உயர்ந்த மனிதராக இருந்தார். தும்ம கால பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்ஸன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதுடைய மரணத்திற்கு பின்னால் உகைதிர் தூமா என்ற இடத்திற்கு ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அந்த இடத்திலிருந்து அவர் அதாவது ஒரு அன்பளிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மன்னர் அனுப்பி வைத்தார். அந்த அன்பளிப்பு ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக இருந்தது. அழகான ட்ரெஸ்ஸாக அந்த ட்ரெஸ் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ட்ரெஸ்ஸை அணிந்தார்கள். இது வந்து தடுக்கப்படுவதற்கு முன்னால் இருக்க வேண்டும். காரணம், அதில் தங்கம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அணிந்தார்கள். மிம்பரில் ஏறி ஒரு முறை உரை நிகழ்த்தினார்கள். அவர் இறங்குகிறாங்க. மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து கண்டு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ட்ரெஸ் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅஜமுன பின் ஹாதா, இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா, இதன் மென்மையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? ஃபவல்லாஹி லமனாதிலு சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னதி கைருன் வ அல்யன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொர்க்கத்திலே சஅதுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கைக்குட்டைகள் இதைவிட மென்மையானவை, சிறந்தவைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள்,
சாத் இப்னு முஆதை ஒரு கோத்திர தலைவர் என்ற இடத்தில் வைத்து நினைத்து பாருங்கள், அவரது பங்களிப்பு இஸ்லாத்துக்கு எப்படி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதுல மிச்சமே கவலை என்ன தெரியுமா? சாத் இப்னு முஆத் எல்லா நபித்தோழருடைய தியாகிகள் போன்ற ஒரு தியாகி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை அசைக்க வைத்தது காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்ட உதவியாளர்களில் ஒருவர். இவர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரான்னு தெரியாது, இது போய் எங்க முடியும் என்று தெரியாது. அந்த சாத் இப்னு முஆதை ஏற்றுக்கொண்டதுதான் மதீனா வாசிகள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டதற்கான காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொல்லப்பட்டதற்கான காரணம். அத்தனையும் தன் மனதில் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வைத்து உயிர் தியாகம் செய்ய முன்வந்தாரே, அதுவும் ஒரு கோத்திர தலைவராக இருந்த நிலையில், அதையெல்லாம் நீங்க நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற ஒரு முன்மாதிரியை நமது வாழ்க்கையில் தர வேண்டும், நமது வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த திருப்பொருத்தம் எமக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளின் சில முக்கியமான நிகழ்வுகள் என்ற தலைப்பில் சொல்லப்படாத சில முக்கியமான செய்திகளை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அத்தோடு நேற்று நாங்கள் ஒரு அறிவிப்பு செய்தோம், ஒரு சகோதரருடைய தாயுடைய அதாவது சத்திர சிகிச்சை சம்பந்தமாக அதற்கான போதிய அளவுக்கான உதவிகள் இன்னும் சேரவில்லை. அதை முடிந்தவர்கள் முன்னால் ஒரு அதாவது போடுவதற்கு ஒரு இடம் வைக்கப்பட்டுள்ளது. முடிந்தவர்கள் உங்களால் இப்போ உள்ள பணத்தை என்ன செய்யுங்க போட்டு விட்டு போங்க. இருந்தால் அது பெரிய ஒரு தர்மமாக அமையும். ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் அந்த சகோதரர் இருந்து கொண்டிருக்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு மௌலவி, அவருடைய தாய் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிறார். டோட்டல் செலவும் அவர்தான் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். என்னால் முடிந்தால் உங்களோட உதவிகளை செய்து விட்டு போங்க. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு